ஹலோ, இப்போ காலையில் இன்னைக்கு ஆப்பம் பார்த்துக்காங்க. ஆப்பத்துக்கு இப்போ தான் காலையில் செய்கிறேன். செஞ்சுட்டு இப்போ ஆப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு கடலை குழம்பு. இதில் காலையில் கடாய்க்கு எண்ணெய், நேற்று கடலையை ஊற போட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டு அப்புறமா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் அவிச்சு வச்சு கொஞ்சம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கறி மசாலா தூள் போட்டு அதுக்கப்புறமா கடலையை போட்டு தேங்காய் 2 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி ஊற்றி அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிருக்கேன். அவ்வளோதான். ஆப்பம் இப்போ சுட்டுருக்கேன், ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு மத்தியானத்துக்கு சமையல் பண்ணுறேன். அது இப்போது உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு செஞ்சிடறேன். அப்புறமா தான் இன்னும் மீதி எல்லாம் செய்யணும். அதுக்கப்புறமா நான் மத்தியானத்துக்கு மேலே எல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு நான் போடுறேன். லஞ்சுக்கு சாம்பார் வைக்க போகிறோம். நான் எப்போவுமே சாம்பாருக்கு எல்லாமே ஒன்றா போட்டுருவேன். அப்படியே பருப்பு போட்டிருக்கேன், அப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். பருப்பில் நல்லெண்ணெய் ஊற்றினா அது சிந்தி மேலே வரவே வராது. நல்லெண்ணெய் இது செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் நல்லது உடம்புக்கு. அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டணும், இது மேலே வரவே வராது. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் கத்தரிக்காய், அப்புறம் பீன்ஸ். இவ்வளோதான். இப்படி போட்டு மூடி 3 விசில் விட்டு இறக்கிட்டு இறக்கிடணும். இறக்கிட்டு தாளித்து கொட்டிட்டா போதும், சாம்பார் ரெடி. நான் லஞ்சுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சாம்பார் வச்சுட்டேன். தாளித்து அதில் கொஞ்சோண்டு சாம்பார் தூள் மட்டும் போட்டு பார்த்துக்காங்க. தாளிக்கும்போது வெங்காயம் தாளிக்கும்போது சாம்பார் போட்டு அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு இன்னும் வேணும்னா அப்பளம் பொரிச்சு, இன்னும் யாரும் சாப்பாட்டுக்கு வரல, அவங்க வந்த உடனே அப்பளம் பொரிச்சு, ரசம் இனிமே தான் வைக்கணும். இந்த பையன் வெளியே போகணுன்ட்டு சீக்கிரம்னு சொல்கிறான். அதனால் இப்போ முடிஞ்சு நான் சரி அப்போ இதை எடுத்துகிட்டு போய்டு அப்படின்னு சொன்னேன். அதனால் இன்னும் ரசம் வைக்க போகிறேன், அப்பளம் பொரிக்க போகிறேன். வேணும்னா முட்டையாக இருக்குன்னா நான் 90 கிட்ஸ் தான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தாலோ எது இருந்தாலோ மெசேஜ் அனுப்பிவிடுங்க.